Hello friends, welcome. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது லாங்குவேஜஸ் அதாவது புது கோடிங்ஸ்லாம் எங்க போய் ஈஸியா லேர்ன் பண்றது அப்படி லேர்ன் பண்ணும்போது டவுட்ஸ்லாம் வந்துச்சுனா அதை எப்படி கிளியர் பண்றது இல்லாட்டி உங்களுக்கு புதுசா ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணனும் இல்ல இருக்க கான்செப்ட்லயே டவுட் இருந்துச்சுனா அதை எப்படி ஆன்லைன்லயே கிளியர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய இது பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க ஏன் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்? ஒரு சிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் லேர்ன் பண்ணணுமா இல்லை ஒரு ப்ரோக்ராமர் தான் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டில் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு, எல்லாமே மொபைல் ஆப்ஸ் வெப்சைட் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு காமன் பீப்புள் கூட சின்ன சின்ன பேசிக் கோடிங் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களை சீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்போ. பிகாஸ் எல்லாமே இன்டர்நெட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்குற ஜாப்ல இருந்து எல்லாமே இன்டர்நெட்டோட டே டு டே லைஃப்ல லிங்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பெஸ்ட் வெப்சைட்ஸ் எது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா W3 Schools அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ இந்த W3 Schools போய் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். எதுவுமே தெரியாத பீப்புள் கூட ஈஸியா இந்த வெப்சைட்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க என்னெல்லாம் படிக்கலாம்னா HTML, CSS, PHP, JavaScript இந்த மாதிரி இருக்கு, எதுனாலும் படிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட். நம்ம கண்டென்ட்ல நெக்ஸ்ட் இருக்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் அல்காரிதம் இருக்கும், ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொடுத்த ஆர்டரில் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு w3schools.com கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் மைண்ட். இந்த வெப்சைட் எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுவுமே தெரியாத ஒரு பீப்புள் கூட ஈஸியாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியானதெல்லாம் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்றது கற்றுக்கிற இடம் கிடையாது. இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தாலோ இல்லை புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு பர்சன்ட்டை போய் இண்டிவிஜுவலாக கேட்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. இந்த வெப்சைட்டில் போய் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது வேர்ல்டு வைடாக இருக்க எல்லாருக்குமே போகும். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் நிறையா பீப்புள் கொடுப்பாங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும், உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர் ரேங்க். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேரியஸ் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் லேர்ன் பண்ண கொஞ்சம் நாலேஜை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணாதான் உங்களோட எபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் மற்றவங்க கேட்குற டவுட்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு ஜாப் போனீங்கன்னா அந்த இடத்துல இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாட்டி நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அப்போ கோடிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் பியூட்டிஃபை. இந்த வெப்சைட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எழுதுகிற கோடிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் இருக்காது. மோஸ்ட்லி கோட் எப்படி இருக்கும்னா அப்படியே லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமருக்கு ஈஸியாக புரியும், பட் ஒரு காமன் பீப்புளுக்கு அது புரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோடை காமன் பீப்புளுக்கு புரிய வைக்கிற மாதிரி கொஞ்சம் அழகுபடுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக இந்த கோட் பியூட்டிஃபை அப்படின்ற வெப்சைட் யூஸ் ஆகும். ஸோ நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்ஸ்லாம் படிக்கலாம், படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை எங்கே போய் கிளியர் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம ஸ்கில்ல எங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம கோடை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்ற எல்லா பேஸுமே நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.